அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சிக்கனோட பஜ்ஜி பார்க்கலாம். சிக்கன் பஜ்ஜி. சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் சாயாவுக்கு போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா, இந்த இறைச்சி பொடி போடலை, அதுவும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா சுல்லுன்னு இருக்கும் பஜ்ஜி. நான் ஆல்ரெடி பஜ்ஜி மாவு வரைய வச்சுருக்கேன். சிக்கனும் ரெடியாக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பு சூடாகிட்டுருக்கேன். சூடாகிருக்கான்னு பார்க்கலாம். லைட்டாக பபுள் வந்துருக்கு, ஆனால் காணாது. சரி, இனி கொஞ்சம் சூடாகிட்டு இப்போ போடலாம். இது கோழியாக்கும் சொல்லிட்டேன் இல்லையா? பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் சுட்டு பாருங்கள், நல்ல எம்மியாக இருக்கும். சாயாவுக்கு, காப்பிக்கு எல்லாம் போட்டு குடிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, எடுத்து மறித்து போடேன். நல்லா மறித்து போட்டாச்சு. சைட்லேயே எடுத்து நல்லா அழகாக வந்துருந்து. ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது கூட சாஸ் வச்சு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது மேக்ஸிமம் ஒரு 100 கிராம் இறைச்சி தான் இருக்கும். நான் அதையே புடிசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாயவும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சைடெலாம் இப்போ சாயா குடிக்க வந்துட்டார். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மிளகுலாம் நல்லா வெந்திருக்கும். அது சுட சாப்பிட்டுட்டு ஒரு